ஹை நண்பா, இப்போ நம்ம பிஎன்எஸ்ன்றதில் முக்கியமான ஒரு கேஸில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா பூனே ஃபாத்திமா வெர்சஸ் எம்ப் இது நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1869. இப்போ வந்து நான் சொல்கிற விஷயத்த கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தெருக்குள்ளே வந்து ஒரு குரலி வித்தன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரலி வித்தை நடக்குது. அதில் வந்து ஸ்னேக் சேர்மன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்னேக் சேர்மன் அப்படின்னா பாம்பாட்டி. இந்த பாம்பாட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தில் வந்து அவர் பாம்பாட்டி என்ன சொல்கிறாரு, நான் வந்து உயிர் தெள வைப்பேன். இந்த பாம்பு கடித்து யாராவது இறந்தால் நான் அந்த பெண்ணை மறுபடியும் உயிர் கொடுத்து எந்திரிக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாப்புல. இப்போ தான் அந்த பூனே ஃபாத்திமா வந்து அவங்களோட உயிரை வந்து கொடுக்குறாங்க. பாம்பு கடித்து ஸ்பாட் அவுட்டு. அந்த அம்மா வந்து ஸ்பாட் அவுட்டில் இறந்துட்டாங்க. இறந்தவுடனே அந்த பாம்பாட்டி என்ன சொன்னால், உயிர் கொடுப்பேன்னு சொன்னால கொடுக்கல. உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிடுறாங்க. உள்ளே தூக்கி வச்சோடனே கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டுருக்கு. இப்போ ஹியரிங்கில் இந்த பாம்பாட்டி ஸ்னேக் சேர்மன் இருக்கார்ல, இவர் வந்து எக்ஸப்ஷனில் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட தரப்பில் சொல்கிறாப்புல. இதில் வந்து எக்ஸப்ஷனில் தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு பூனே ஃபாத்திமா கன்சென்ட் கொடுத்தாலுமே இவன் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கான். ஃப்ராடு மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஃப்ராடு பண்ணி, அதாவது உயிர் தலை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல, உயிர் தலை வைக்கல. அதாவது ஸ்னேக் பைட் வச்சு உயிர் தலை வைப்பேன் அப்படின்னு சொன்னான்ல, உயிரை எத்தனை மறுபடியும் எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னால, கொடுக்கல. அந்த வாக்கே தவறான வாக்கு. அந்த ஃப்ராட் பண்ணியிருக்கேன். அதனால் ஹியர் த ஸ்னேக் சார்மர் இஸ் லையபிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.